அண்மைச் செய்தி. மதுரை மாவட்டம் உத்தப்புரம் கோயிலை திறந்து வழக்கம் போல் பூஜைகள் நடத்த அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோயிலை பூட்டி வைப்பது சுவாமியை கை வைப்பது சமயம் இந்த மதுரை கிளை அமர்வு கருத்து தெரிவித்துள்ளது. உத்தப்பனம் கோயிலுக்கு திறந்து வழக்கம் போல் பூஜை நடத்த அனுமதி வழங்கி இந்த மதுரை கிளை உத்தரவுள்ளது. இதில் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்டோர் மீது போலீசார் வழக்கு வந்து நடவடிக்கை மேற்கொள்ளலாம் நீதிபதிகள் கூறியுள்ளனர். சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி எந்த கோயிலையும் பூட்டக்கூடாது என நீதிபதி கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் உத்தரப்பிரதேசத்தில் பழமையான முத்தாலம்மன் மாரியம்மன் கோயில் உள்ளன. கடந்த 2010ஆம் ஆண்டு உத்தரவு தீண்டாமை எழுப்பப்பட்டதாகவும் இது சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டது. இது தொடர்பாக இரு தரப்பிலும் மீதும் போலீசார் வழக்கு பதிந்தார். இந்த நிலையில் இரு சமூகத்திலும் சமாதானம் செல்வார் தீர்மானம். அதில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயிலை நிர்வகிக்கவும் மற்றொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோயில் வழிபடவும் முடிவெடுத்தனர். இந்த சூழலில் கடந்த 2014ஆம் ஆண்டில் இரு சமூகத்திலும் மீண்டும் பிரச்சனை இருந்தது. இதையடுத்து கோயில் பூட்டப்பட்டது. மதுரை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாண்டியர் இந்த மதுரை கிளை உத்தரப்பிரதேசத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள உத்தாலம் மாரியம்மன் கோயில் திறந்து நாளும் பூஜை நடத்த அனுமதி வழங்கி என கூறுகின்றார். இந்த வழக்கு நீதிபதி ஜியா சுவாமி விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இரு சமுதாயத்திலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கோயிலை பூட்டியார் சுவாமிக்கு பூஜைகள் செய்ய முடியவில்லை. கோயிலை பூட்டி வைப்பது சுவாமி சிறை வைப்பது சமம். குற்ற வழக்கில் சிறையில் உள்ள கைதிகளுக்கு உணவு உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைக்கிறது. இந்த வழக்கில் சுவாமிக்கு தேவையான பூஜை உள்ளிட்ட தேவைகள் கிடைக்கப்படவில்லை. கோயிலை காலவரையின்றி மூடி வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுபோன்ற நிகழ்வுகள் அதிகாரி வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த வழக்கில் யாருக்கு உரிமை உள்ளதோ அவர்களுக்கு சாதகமான நடவடிக்கை அதிகாரி மேற்கொள்ள வேண்டும். உத்தப்புரம் கோயில் ஒரு சமுதாயத்தினர் மூடி உள்ளன. இது அதிகாரிக்கு எந்த தொடர்பும் இல்லை. அரசு தெரிவித்துள்ளது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மூடியார் கோயிலை குறிப்பிட்ட சமுதாயம் அந்த கோயில் திறக்க வேண்டும் என ஏன் நீதிமன்றம் வர வேண்டும்? அவர்கள் கோயிலை திறந்தால் அதிக நடவடிக்கை என்ற அச்சத்தான் வரவில்லை என கோரி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளார்.